ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரா பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து நம்ம ஃபார்ட்டிகேட் ஃபயர்வால் வந்து கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், இதனை பற்றி நம்ம ஓரலாக பார்த்துருந்தோம். இப்போ நம்ம போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. இதில் வந்து நான் இன்னும் அதை ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், ஸ்டெப் 3ன்றதை ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு 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 பாக்ஸ், உங்கள்கிட்ட ஃபார்ட்டிகேட் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி டேபிளில் வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஃபார்ட்டிகேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன போர்ட் இருக்குன்னா, போர்ட் 1ன்னு இருக்கும், போர்ட் 2ன்னு இருக்கும். ஸோ போர்ட் 1 அப்படின்னா என்னென்னா, அது வந்து WAN போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட் 2 அப்படின்றது LAN போர்ட் சொல்லுவாங்க. அதாவது போர்ட் 1 WAN போர்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய நீங்கள் ஐஎஸ்பி மோடம், அதாவது நீங்கள் யார்கிட்டையாவது இன்டர்நெட் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் ஆகி அதோட இன்னும் 2 நம்ம ஃபார்ட்டிகேட் ஃபயர்வாலில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் 1ல் கனெக்ட் பண்ணிடணும். செகண்ட் வந்து உங்களுடைய பிசியோ இல்லைன்னா உங்களுடைய லேப்டாப்போ இல்லைன்னா உங்களுடைய ஸ்விட்சோ ஏதோ ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் கேபிளையும் அதை எடுத்து இந்த ஃபார்ட்டிகேட் ஃபயர்வாலில் இருக்கக்கூடிய போர்ட் 2லையும் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபயர்வாலை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே பூட் ஆகும். பூட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் ஐபி செட் பண்ணுங்கள். அந்த லேப்டாப்பில் ஐபி என்ன செட் பண்ணுறீங்கன்னா, யூஸ்வலாக எப்படி ஐபி உங்களுக்கு செட் பண்ணணுன்னு தெரியும். அதுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஐபி வந்து 192.168.1.10ன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கேட்வே ஐபி 192.168.1.99 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த 1.99 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஐபி தான் வந்து ஃபயர்வாலில் கொடுத்துருக்கக்கூடிய ஐபி. அந்த ஐபி தான் இந்த 192.168.1.99 அப்படின்ற ஐபி. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ ஃபயர்வால் கொடுத்து அதில் ஐபியெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபயர்வாலை அடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களோட பிசியில் போய்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே கேட்வேவாக ஒரு ஐபி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஐபி, அதாவது 192.168.1.99 அப்படின்ற ஐபியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபயர்வாலுடைய வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் அட்மின் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அந்த நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்கும். அந்த லாகினையும் கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்ட் பண்ணி உங்கள் ஃபயர்வாலை கான்ஃபிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை கான்ஃபிகரேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 3ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம WAN கான்ஃபிகர் பண்ணணும். அடுத்து LAN கான்ஃபிகர் பண்ணணும். அடுத்து வந்து இந்த 2க்கும் நம்ம ஒரு ரூட் செட் பண்ணணும். அடுத்து பாலிசி செட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் வந்து நம்ம கொடுத்து செக் பண்ணணும். ஃபைனலாக இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அதில் பேக்கப் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.